நம்ம சிவகார்த்திகேயனோட மதராசி படத்தோட ஆடி லான்ச் அப்படிங்கிறது இப்போ சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது. ஆடி லான்ச்சுக்கு எல்லாருமே காத்திருந்தது எஸ்கே அவர்களோட ஸ்பீச்சுக்கு தான். அந்த ஒரு ஸ்பீச்சை தான் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீச்சுக்கு ஆரம்பிக்கும் போது இந்த சாய்ராம் காலேஜுக்கு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வராங்களோ இல்லையோப்பா, நான் தான் அதிகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி வந்து ஃபன்னியாக வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கடுத்து என்னோட அமரன் படம் கடைசி படம் வந்து வெற்றி, பயங்கரமான ஒரு வெற்றி அடைஞ்சது. ஸோ அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்துட்டு பார்த்தா ஏஆர் ரஹ்மான் சாருக்கு எனக்கு எப்போ தொடர்பு வந்தால் 7ஆம் அறிவு நம்ம சூர்யானோட படத்தோட ஆடி லான்ச்சுக்கு என்னை வந்து தான் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஓகே சொல்லியிருந்தேன். பட் ஆனால் சில பல காரணங்களால் வேறு ஒரு ஹீரோ வந்து தான் ஹோஸ்ட் பண்ண வச்சிட்டாங்க. எனக்கு ஹோஸ்ட் பண்ணுறது கூட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காம போயிடுச்சு. நான் நேரம் வந்து நினச்சதுன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்கிரிப்டை வாங்கி நம்ம வந்து பண்ணணும், ஒரு சின்ன ரோலாக தான் ஒரு படத்தில் பண்ணணும்னு நினச்சேன். அதே மணிக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு படத்தோட ஆடி லான்ச்சில் கூட சொல்லியிருப்பேன். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மான் கராத்தே படத்தோட ஆடி லான்ச்சில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஏஆர் முருகதாஸ் அதே மாதிரி சங்கர் அவர்களோட படத்தை நடிப்பேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ நான் ஏஆர் முருகதாஸோட படம் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட முதல் சக்ஸஸ் அந்த மாதிரி வந்து சொன்னார். ஏஆர் முருகதாஸோட படம் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து அஜித், விஜய், அதே மாதிரிக்கு விஜயகாந்த், ரஜினிகாந்த், சல்மான் கான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸோட வந்து படம் பண்ண ஒரு பெரிய டேரக்டர். அவர் என் கூட வந்து பண்ணுறது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து அவர்கிட்ட வந்து எதிர்பார்த்த கதை ஒரு ஐகானிக் ஹீரோவோட கதை மணிக்கு இருக்கணும், ஒரு பெரிய கதை மணிக்கு இருக்கணும்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு நார்மலான கதையாக இருந்தாலே போதும்னு நினச்சேன். பண்ணேன். இந்த ஸ்கிரிப்டை கேட்கும்போது உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் நான் வந்து இப்படின்னா ஏஆர் ரஹ்மான் சாருக்கு ஓகே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் ஷாருக் கான் சாருக்கு தான் ரெடி பண்ணியிருந்தார். அது சில பல காரணங்களால் அவரால் முடியாதுங்கிறனால அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு பண்ண நினச்சது எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சார் இந்த மணிக்கு வந்து தான் நம்ம ஏஆர் முருகதாஸ் அவருடைய நன்றிகள் வந்து தெரிவிச்சிட்டாரு. அடுத்து அணிகிட்ட வந்தார். அணி வந்துட்டு என்னோட மிகப்பெரிய நண்பர். அவரோட சேர்ந்து நான் வந்து 8 படங்கள் பண்ணுறேன். இதான் அவரோட சேர்ந்து பண்ணுற 8வது படங்கள். அவரோட நல்ல ஜேர்னி இருக்குது. என்னோட வெற்றியும் அவரோட வெற்றியும் ஒன்றா தான் தொடங்குச்சு அந்த மாதிரி வந்துட்டு தான் சொல்லியிருந்தார். அடுத்து அணியை பற்றி ஒரு காமெடி வேறு சொல்லியிருந்தார். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனிச்சுன்னா 8 மணிக்கு ஒய்ஃப்ஸ் எல்லாமே கால் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லி வந்து எல்லார்ட்டையும் கேட்பாங்க. ஆனால் நம்ம அணி வந்துட்டு 8 மணிக்கு தான் வந்து எந்திரிக்கவே செய்வார். ஈவினிங் 8 மணிக்கு தான் எந்திரிக்கவே செய்வார். அவருக்கு மேரேஜ் இல்லைனால ஜாலியாக இருக்கார் அந்த மணிக்கு வந்துட்டுனா ஒரு ஃபன்னு வந்து பண்ணியிருப்பாப்பில். அதுக்கடுத்து மிச்ச கேஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி நிறைய சொல்லியிருந்தார். எல்லாருமே நல்லா தான் சொல்லியிருந்தார். நோட்டபுளாக எதுவுமே இல்லை. ஸோ அதே மணிக்கு இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து இவருக்கு வந்து துப்பாக்கி கொடுத்துருந்தார். அதை வச்சுலேருந்து எல்லாருமே வந்துட்டு இவர் வந்து திடீர் தளபதி, குட்டி தளபதி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நான் தளபதியோட பாசத்தை மட்டும் தான் பார்க்குறேன். தளபதி நான் மோட்டிவேட் பண்ண தான் கொடுத்தாரு நான் வந்து பார்க்குறேன், மிச்சப்படி வேறு எதுவும் கிடையாது அந்த மாதிரி வந்துட்டுனா எஸ்கே அவர்கள் வந்து பேசியிருப்பார். மணிக்கு இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ், தேவையில்லாத நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் பரப்புறாங்க. இப்போ கூலிக்கு எடுத்துக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக பொறுப்பாகவே எடுத்துக்கூடாது. தோனி வந்துட்டு IPL 5 கப் எடுத்திருக்காரு. ஆனாலும் அவரை வந்து தான் கிரிட்டிசைஸ் பண்ணுற மக்கள் சில பேர் வந்துட்டு தான் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் நீங்கள் வாட்டுக்கு மூவ் ஆன் பண்ணி உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே போங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு படத்தில் நான் துப்பாக்கியை சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரும் சொல்கிறாரு, ஏஆர் முருகதாஸும் சொல்கிறாரு, அனிருத் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த ஒரு படம் அமையணும். ஏன்னா ஆக்ஷன் படங்கள்னு சொல்லி இது வரைக்கும் வெற்றி படங்கள் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு அமைஞ்சதில்லை. இந்த படம் மூலிமா அது அமையட்டும் அப்படி சொல்லி வாழ்த்திட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எஸ்கேவோட ஸ்பீச்சை பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. டடா பை.